வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இன்று முதல் ஸ்லாட்டட் சௌதர்ஷன டிக்கெட்களை பக்தர்களுக்கு வழங்குவதாக அறிவித்திருந்தது. அதன்படி இன்று விடியற்காலை 3:30 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் வழங்கப்பட ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைய தினத்திற்கான ஸ்லாட்டட் சௌதர்ஷன டிக்கெட்களும் அதேபோல் நாளைய தினத்திற்கான விடியற்காலை 3 மணி மற்றும் 4 மணி புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்களும் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. இன்று ஜனவரி மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி நேர நிலவரப்படி இன்றைய தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டட் சௌதர்ஷன டிக்கெட்கள் வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் நாளைய தினத்திற்கான விடியற்காலை 4 மணி புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்கள் சென்று கொண்டுள்ளது. மொத்தமாக 750 டிக்கெட்கள் மீதமுள்ளது. பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகமாகவே காணப்படுகின்றது. இதனால் பக்தர்கள் தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை ஆதார் கார்டை கொண்டு பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்று கொண்டிருக்கின்றன. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் திருப்பதியில் உள்ள 3 இடங்களில் வழங்கப்பட்டு வருகின்றது. அதன்படி திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம், திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய இடங்களில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு தொடர்ச்சியாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. பெரும்பாலும் பக்தர்கள் இந்த இலவச தரிசன டோக்கன்களை பெறுவதற்கு ஒரு நாள் முன்னதாகவே வந்து அந்தந்த கவுண்டர்கள் அருகே காத்திருந்து விடியற்காலை 3:30 மணி முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்று கொண்டிருக்கின்றன. அதேபோல் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக செல்ல விரும்பும் பக்தர்களுக்கான திவ்யதர்ஷன டோக்கன் நிலவரம். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் 1240வது படிக்கட்டில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு தினந்தோறும் காலை 6 மணி முதல் வழங்கப்பட்டு வருகின்றது. இன்று காலை 8 மணி நேர நிலவரப்படி மொத்தமாக 1750 டிக்கெட்கள் மீதமுள்ளது. பக்தர்கள் எண்ணிக்கை சற்று மிதமாகவே காணப்படுகின்றது. இதனால் பக்தர்கள் தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை ஆதார் கார்டு கொண்டு பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்று கொண்டிருக்கின்றன. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திறந்துள்ளது. இதன் வழியாக பக்தர்கள் இலவச தரிசன டிக்கெட்களை பெற்றுக்கொண்டு திருமலைக்கு செல்லலாம். டிக்கெட்கள் தீர்ந்தவுடன் கவுண்டர்கள் அனைத்தும் மூடப்படுகின்றது. இதனால் எந்த ஒரு தரிசன டிக்கெட் இல்லாத பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு சென்று திருப்பதி ஏழுமலையானை சௌதர்ஷனத்தில் தரிசனம் செய்யலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. சௌதர்ஷனத்தில் பக்தர்கள் தரிசனம் செய்யும் பொழுது கூடுதலாக 3 முதல் 5 மணி நேரம் ஆகின்றது. ஆனால் ஸ்லாட்டட் சௌதர்ஷன டிக்கெட்களை வைத்திருக்கும் பக்தர்கள் 3 முதல் 5 மணி நேரத்திற்குள் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்கின்றன. இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் சூஸ் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற ஓலைக்கும் இந்த வீடியோவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களிடம் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.